ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க இந்த டிசைன் தான் கிளைண்ட் சூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஸ்லீவ் டிசைன் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதோட ரேட் ஃபிக்ஸிங் நான் எண்ணில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எப்பவும் போல் 3 லைன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். செயின் ஸ்டிச் போட்டதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் லைனில் சுகர் பீட் கொடுக்குறேன். சுகர் பீட் எப்போவுமே ஸ்டிச் பண்ணும்போது ரெண்டாகவே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இல்லைனா நீங்கள் ஃப்ரேம் பீட் ரிமூவ் பண்ணும்போது ரொம்பவே லூஸ் ஆகும். நெக்ஸ்ட் லைனில் கோல்டன் கலர் பீட்ஸுக்கு பதிலாக சாரியோட பார்டர் சில்வர் சரினால நான் ஒயிட் கலர் பிஎல் பீடில் 4mm சைஸ் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அகைன் சுகர் பீட் வச்சு 3 லைன் பார்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ வீட் பீடில் 4mm சைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை ஜிக்ஸாக் மாடலில், அதாவது வி ஷேப் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது ரெண்டு வீட் பீட்க்கு சென்டரில் ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட்டிங் ஸ்டோனில் ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்மால் சைஸ் தான் எடுத்திருக்கேன். அதை நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அகைன் இப்போ ஒரு ஃபிட்டிங் ஸ்டோன் கேப்பில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஃபிட்டிங் ஸ்டோனில் ரவுண்ட் ஷேப்பில் 4mm சைஸ் எடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸ்டோன்ஸ் எல்லாமே ட்ரை ஆனதுக்கப்புறமா அவுட்லைனில் ரெண்டு சுகர் பீடாக கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது ரெண்டுக்கு சென்டரில் இருக்க கேப்பில் ஒரு பிஎல் பீட் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி பார்டர் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்லீவோட சென்டரில் ரவுண்ட் சைஸ் ஃபிட்டிங் ஸ்டோன் நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அப்போ தான் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஸ்டோனை சுற்றி சுகர் பீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பிஎல் பீட் யூஸ் பண்ணியிருக்கேன் 4mm சைஸில். அகைன் சுகர் பீட், அகைன் ஒரு 4mm ஒரு சுகர் பீட், ஒரு 4mm ஒரு சுகர் பீட், அந்த மாதிரி தான் ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கிளோட அப்பர் போர்ஷனில் ஒரு பிஎல் பீட் ஒரு செயின் ஸ்டிச் அந்த மாதிரி கேப் விட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு கேப் ஃபுல்லாக சுகர் பீட் வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போது சர்க்கிளோட பாட்டமில் ஹேங்கிங் மாடலில் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சர்க்கிளோட சென்டரில் 2.2 inches நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு லைனோட எண்டில் ஒரு பிஎல் பீட் ஒரு சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் லைன் ஃபுல்லாகவே நம்ம எந்த மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை. ரெண்டு சுகர் பீட் கம்மி பண்ணி நம்ம அடுத்தடுத்த லைன் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் இந்த ஒவ்வொரு லைனுக்கான டிஸ்டன்ஸ் சர்க்கிளில் இருக்க ஒவ்வொரு பிஎல் பீடுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வச்சு அப்படி தான் நான் போட்டிருக்கேன். ஃபைனலாக புட்டாஸ்லேயுமே 2 கோல்டன் கலர் பீட் ஒரு பிஎல் பீடு அப்படி யூஸ் பண்ணி தான் நான் புட்டாஸ் ஃபுல்லாகவே போட்டிருக்கேன். அவ்வளோதான், அந்த ஸ்லீவோட ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸ்லீவோட ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஸ்லீவோட ரேட் ஃபிக்ஸிங் பார்த்தீங்கன்னா 1300லேருந்து 1500க்குள்ளே நீங்கள் ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதே மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் ஆரி டிசைன்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க நம்பருக்கு காலர் மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. ஸ்லீவில் இருக்க சேம் பார்டர் தான் அப்படியே பேக் நெக்லையும் கொடுத்துருக்கேன்.